பீகாரில் ராகுல் காந்தியின் பேரணியின் போது தொண்டர் ஒருவர் பிரதமரையும் அவரது தாயாரையும் அவதூறாக பேசியதை கண்டித்து சென்னை எழும்பூரில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சம்பத்குமாரிடம் கேட்டு பெறலாம். சம்பத்குமார், வணக்கம். இந்த போராட்டம் எத்தனை மணி நேரமாக நடந்தது? எத்தனை பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க? விவரம். வணக்கம் பிரியா. பீகார் மாநிலம் தர்பங்கா நகரில் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற ராகுல் காந்தியின் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் பேசிவிட்டு சென்ற பின்னர் அங்கு பேசிய முகமது ரிஸ்வி என்ற நபர் மோடியின் தாயார் குறித்து அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தர்பங்கா மாவட்ட பாஜக தலைவர் ஆதித்ய நாராயணன் சௌத்ரி கொடுத்த புகாரின் பேரில் முகமது ரிஸ்வி என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தாயை குறித்து சர்ச்சையாக பேசிய காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்து ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே பாஜகவினர் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என கூறி தற்பொழுது காவல்துறையினர் அவர்களை கைது செய்து வருகின்றனர். குறிப்பாக 200க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் அதேபோல் தமிழக பாஜக மகளிர் அணி உறுப்பினர்களும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மோடி குறித்தும் அவரது தாயார் குறித்தும் அவதூறாக பேசியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி கோஷங்களை எழுப்பியவாறு கொடிகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் பாஜகவினர் மற்றும் பாஜகவை சார்ந்த அமைப்பினர் மோடி குறித்தும் அவரது தாயார் குறித்தும் அவதூறாக பேசிய நபர்களை எதிர்த்து கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சென்னை எக்மோர் ராஜரத்தினம் மைதானம் அருகே நடைபெற்று வரும் பாஜகவின் போராட்டத்தை தொடர்ந்து போராட்டக்காரர்களுக்கு அனுமதி இல்லை என தெரிவித்து காவல்துறையினர் தற்போது போராட்டக்காரர்களை கைது செய்து வருகின்றனர். காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை எடுத்து பாஜகவினர் கோஷங்களை எழுப்பியவாறு காவல்துறை வாகனங்களில் ஏற்றப்பட்டு வருகிறார்கள். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள போராட்டக்காரர்கள் அண்ணா சாலை பகுதிக்குட்பட்ட சமூக நல ஒன்றிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார்கள். போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் ஏராளமான காவல்துறையினர் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பான ஒரு சூழலும் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சம்பத்.